ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ராஜி ஐபிஎஸ் ஆகிறதுக்காக எக்ஸாமுக்காக போகிறாங்க. இதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலுமே ஒரு சின்ன கவலை என்னென்னு சொன்னால், அவங்களோட ஹஸ்பண்ட் கதிர் அவங்கள கூட்டிகிட்டு போகலை. இருந்தாலுமே மீனா சென்னைக்கு போகிறாங்கன்னு சொன்னதுமே ராஜிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படின்னு சொன்னால் எனக்கு யாருமே தேவையில்லை, மீனாவே போதும், அவங்க கூடவே நான் போயிட்டு வந்துடுவேன் என்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் ஓடியாராங்க. ஓடி வரும்போது கதிர் கேட்குறாங்க, எங்கே ஓடி போகிற என்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எங்கே போனால் உனக்கு என்ன, நீ உன்னுடைய வேலையை பாரு என்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அவங்க எங்கே வராங்கன்னு சொன்னால் தன்னுடைய அப்பாவை தேடி வராங்க. அப்பா, நான் எக்ஸாமுக்காக சென்னைக்கு போகிறேன். எல்லாருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கலேன்னு சொன்னால் அதுவே எனக்கு பெரிய குறையாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது முத்துவேலுக்கு அவ்வளவு சந்தோஷம். முத்துவேல் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜின்ற அம்மாக்குமே அவ்வளவு சந்தோஷம். இதை பார்த்த சக்திவேலுக்கு கொஞ்சம் கூட பொறுக்கலை. என்ன ராஜி இவ்வளவு தூரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறா, அண்ணனுமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்களே, இப்படியே விட்டால் எல்லா சொத்துமே இந்த ராஜிக்கு தான் போயிடும். அப்புறமா என்னுடைய பையன் குமரன் தேர்வில் தான் நிற்கணும். இது இந்த மாதிரி தொடர விடவே கூடாது என்ற மாதிரி மனசுக்கு நினைக்கிறாங்க. ஏம்மா ராஜி, இவ்வளோ நாளும் நீ எங்கேயாவது போகும்போது உன்னுடைய அப்பாட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கினியா, அப்போவெல்லாம் அது நிறைவாக இருந்ததோ என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சித்தப்பா, அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்களாக இருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதம் வாங்கணுன்னு நினைச்சா கூட அப்பா ஆசீர்வாதம் தர ரெடியாக இருந்திருக்க மாட்டார். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் தருவரெண்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவை பார்த்தீங்களா, என்னை கண்டோன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி என்னதான் நான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிக்கணுமென்று நினச்சிருக்கிறாங்களே, அதுவே எனக்கு போதும். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு போகிறேன் இல்லையா, அந்த எக்ஸாமில் ஃபெயிலானால் கூட எனக்கு ஹாப்பி தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது முத்துவே சொல்கிறாங்க, ஏம்மா ராஜி, ஏம்மா இப்படி சொல்கிற, நீ இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிற, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீ ஐபிஎஸ் ஆகணும், அதுதானே உன்னோட கனவு. இந்த அப்பான்ற ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்குமாம்மா. சரி, யார் கூட போகிற, கதிர்கும் கூட வராங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவன் வரலை, மீனா போகிறாங்கன்னு சொன்னாங்க, அவங்க கூட தான் போகிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சக்திவேலுக்கு இன்னமே டவுட் வந்துட்டுது. என்னப்பா, இந்த கதிர் இப்போ ராஜியை கூட்டிகிட்டு எங்கேயுமே போகிறதில்ல போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறான், எப்போ அண்ணன் வெளியில் வருவாங்க அவங்கள காரில் ஏற்றிட்டு போகலாம், அப்படியே இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போகலாம் என்று நினைக்கிறான் போல இருக்கு. பார்க்கலாம், இன்றைக்கு ராஜி போனதுக்கப்புறமா கதிர் எங்கே போகிறான்றதை நானும் பார்க்கத்தான் வேணும் என்னட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது கோமதியை நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எனக்குமே நிறைய நாளாக சென்னைக்கு போகணுமெண்டு ஆசை, சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்கணுமெண்டு ஆசை. ஆனால் இந்த வீட்டில் அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சுமே கூட்டிகிட்டு போகிற காக்களிலேயே என்ன பண்ணுறது, என்னுடைய தலையெழுத்து அவ்வளோதான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னத்தை இந்த மாதிரி சொல்கிறீங்க, இப்போ தான் நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கே, வர வேண்டியதானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களோட பொண்ணுமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம்மா, இதே ஒரு சாட்டாக வச்சு நாங்கள் ஒரு டூர் மாதிரி சென்னைக்கு போயிட்டா என்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, உன்னுடைய அப்பா ஒரு அரை மணி நேரம் கடையை பூட்டிட்டு ஒரு அவசர அலுவல் வெளியில் வாங்கன்னு சொன்னால் கூட வரமாட்டார். அப்படிப்பட்டவர் நாள் முழுக்க கடையை பூட்டிட்டு கிழமை கணக்கில் கடையை பூட்டிட்டு வருவரா டூருக்கு. என்னம்மா நீ அரசி, இவ்வளோ நாளும் இந்த வீட்டில் இருக்கிற, ஆனால் உன்னுடைய அப்பா பற்றி தெரியாமல் இருக்கிற போல இருக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கேட்டால் அப்பா ஓகே என்று சொல்லுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ஓகேயா, நீங்கள் சென்னை பார்க்கணுமெண்டு ஆசையான்னு சொல்லுங்கள், நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, நீ கேட்க போய் இந்த மாதிரியெல்லாம் அரசி கேட்க மாட்டாளே, என்ன கோமதி, இதெல்லாம் உன்னோட வேலை தானா என்ற மாதிரி எந்த பக்கம் பிரச்சனையை திருப்பி விட்டுறாத. நான் இப்போ பிரச்சனை படுற மூட்டிலே இல்லை, இப்போ தான் பெரிய பிரச்சனையே தீர்ந்து போய் இருக்குது. இன்னுமே அந்த சரவணனோட பிரச்சனை தீர்ந்து போகலை. அவன் புதுசாக ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறான், புதுசாக ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ண போகிறான்னு இன்னுமே எனக்கு புரியலை. அந்த யோசனை தான் எனக்கு ஓடிட்டுருக்கே ஒழிய இந்த நேரத்தில் போய் சென்னையை சுற்றி பார்க்கணுமென்ற ஆசை இல்லைப்பா. ஒருவேளை அவன் நல்ல முடிவாக எடுத்திருந்தா பரவாயில்லை, அவன் முடிவு சரியாக வர மாதிரி எனக்கு தெரியலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கத்த,
அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க தான் தீர்மானிக்கணும். சின்ன குழந்தை அவங்களுக்கு தெரியாதா? மயிலக்கா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் எப்படியெல்லாம் பார்த்துக்கொள்ளணுமெண்டு அவங்க யோசிக்கணும். அதே மாதிரி மயிலக்காவும் தான் இருக்கிற நிலைமையை யோசித்து சரி சேர்ந்து வாழலாமென்று நினைக்கணும். அவங்களுமே சரவணன் மாமா இன்னொரு பொண்ணோட பேசினதை பார்த்துட்டு எனக்கு இவர் வேண்டாம் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அப்பாவை நீங்கள் அடிச்சிட்டீங்க, அது அவங்களோட மனசில் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா அந்த அஞ்சலி பொண்ணோட பேசுகிறதுல இருந்து அவங்க இந்த முடிவை மாற்ற முடியாமல் நிற்கிறாங்க. அவங்க தான் வேணுமென்று நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசி நடக்கிற காரியமா? நடக்கவே நடக்காது. அவங்களா ஒரு நல்ல முடிவை எடுத்தா ஒழிய நாங்கள் எல்லாம் இதை பேசி முடிவு எடுக்கவே முடியாதத. ஒருவேளை தங்களை சேர்த்து வைக்க சொல்லி கேட்டால் அதுக்கு வேணுமான்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணலாம். மற்றும்படி நாங்கள் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் என்ன நடக்குதுண்டு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, நீ இப்படி சொல்லிட்டு போயிடுவ, உனக்கு என்ன? நான் பெத்தவளாச்சே, இப்படி சொல்லிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? எனக்கு மனசு கவலையாக தானே இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே பாருங்க, நீங்கள் மயிலக்கா பண்ண காரியத்தை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. அதனால் மயிலக்காவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சிங்க. நானுமே அந்த அவமானத்தை பார்த்துருக்குறேன். ஆனால் என்ன ஜெயிலுக்கு இழுக்கல அவங்க. மற்றபடி எல்லா விஷயமும் எனக்குமே சேர்ந்து தான் நடந்தது. இருந்தாலுமே ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது எனக்கு மனசு கேட்கல. ஆனால் சரவணன் மாமா இவ்வளோ நாளும் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவு தேவைதானா என்ன? நாங்கள் எல்லாம் என்ன தான் சொல்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ராஜி சிரிச்சுட்டே ஓடியாராங்க. என்ன ராஜி, ஏதோ கோமா போகிற மாதிரி வீட்டுக்கு வெளியில் ஓடினேன், அப்புறமா சிரிச்சுட்டு ஓடியார, என்ன விஷயம் என்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா அத்தை, ஒன்றுமில்லை. ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்று தான் நான் நினைக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா, இந்த வீட்டில் என்ன நடந்தாலுமே எனக்கு தெரியுமே, தெரியாமல் எப்படி உனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்ல போகிற என்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றுமில்லை, நான் அப்பா பார்க்க போயிருந்தேன், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சேரில் உட்கார்ந்துருந்த கோமதி அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. என்ன ராஜி சொல்கிற? உன்னுடைய அப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்களா? என்னுடைய அண்ணன் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்களா? இது என்ன இது? இவ சும்மா சொல்கிறாளா? என்ன மீனா இது என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமத்த, அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது தான். என்ன தான் இருந்தாலும் தன்னோட பொண்ணில் பாசம் இல்லாமல் போகுமா? அவங்க தான் ஐபிஎஸ் ஆகணுமெண்டு எக்ஸாம் எழுத போகிறாங்களே. இந்த விஷயத்த சொன்னால் மாமா இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க அந்த சந்தோஷத்தில் தாராளமாக ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அப்பா கேட்டாங்க, யாரோட போகிற? கதிர் வாரானா என்ற மாதிரியெல்லாம் கேட்டாங்க. தெரியுமா, கதிர் தான் ஏதோ மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு திரியிறான். ஆனால் அப்பா எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க தெரியுமா? இவன் யாரையுமே புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றான், ஏன் இப்படி இருக்கிறான், எப்போவுமே இப்படி தான் இருப்பனா என்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்குமே அதுதானம்மா தெரியலை. எத்தனையோ பேர் கோமா இருக்கிறாங்க, ஆனால் திடீரென்று பார்த்தா ரொம்பவே மனசு மாறி நாங்கள் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இவனும் என்னண்டே எனக்கு தெரியலை, ஒரு நேரத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், ஒரு நேரத்தில் ரொம்ப மோசவனாக இருக்கிறான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியத்தை இப்போ மீனாக்கா கிளம்பலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருக்கா அம்மா கால் பண்ணினவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போகலாம், இல்லது போனால் அவங்க ஏதாவது நினைப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறாங்க, அங்கே போய் தங்க சொல்கிறாங்க. நான் எங்கே தங்கினாலும் தங்குவேன் ஒழிய அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி தான் தெரியுமே, சும்மா சும்மா எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டா அது ஆயுசுக்குமே பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் நாங்கள் ஒதுங்கி பேசாமல் எங்களோட வசதிக்கேற்ற இடத்துல தங்கிட்டு வாரது நல்லது என்று நினைக்கிறேன். என்ன ராஜி, நான் சொல்கிறது உனக்கு ஓகே தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அக்கா, நீங்கள் எங்கே தங்கினாலுமே ஓகே, எனக்கு ஒரு ரூம் எடுத்து தந்தால் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, உன்னுடைய சொந்த பந்தங்கள் யாராவது இருக்கிறாங்களா சென்னையில்? அப்புறமா என்ன எங்களோட ராஜியை உங்களோட ரூமில் கொண்டே வச்சுருக்கிறீங்க, எங்களோட வீட்டுக்கு வராமல் எப்படி வச்சுருப்பீங்க என்றெல்லாம் கேட்க மாட்டாங்களா? என்னத்தை அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கிட்ட சொந்தக்காரங்கண்டு இல்லை, அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைப்பா, எனக்கு உங்களோட மாமா மட்டும்தான் தெரியும், வேறு யாரையுமே தெரியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, உங்களை குத்தி காட்டணுமென்றதுக்காக இப்படி சொல்லலை அத்தை, உண்மையிலேயே யாராவது இருக்கிறாங்களா, அப்படி கேட்க வருவாங்களான்னு தான் நான் கேட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, எங்கிட்ட சைடில் யாரும் வரமாட்டாங்க, அண்ணன் மாட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராஜிக்காக வருவாங்க. அப்படி கேட்டால் என்ன ராஜி, அங்கே போய்
போயிடுவியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீனா. இல்லைக்கா, உங்களோட சேர்ந்து வந்தால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதே இடத்துல நின்றுட்டு அப்புறமா நீங்கள் வரும்போது நானுமே கிளம்பிடுவேன், மற்றபடி நான் வேறு எங்கேயுமே போக மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அதெல்லாம் பரவாயில்ல. இல்லை, போகிற வழியில் யாராவது கேட்டால் அப்புறமா வீட்டில் நிற்பாங்க நீ என் கூட வந்திருக்கிறேன்னு சொல்லி, அப்புறமா வீட்டில் நான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டி வரும் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஏற்கனவே அத்தை வந்து என்னோடய கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாங்க பார்த்தனே தானே, அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதா நான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது உடனே கோமதி கேட்குறாங்க, என்னம்மா ராஜி, அந்த வீட்டுக்கு போய் வந்திருக்கிறியே, அம்மா எப்படி இருக்கிறாங்க, கேட்டாங்களா இந்த வீட்டை பற்றி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அம்மாச்சியா, அவங்க வந்து அப்பத்தாவா, அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அங்கே போகும்போது சித்தப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டில் இருந்தாங்க, ஏதாவது அவங்களுக்கு குறைகள் ஏதாவது இருக்கோ தெரியாது, கொண்டு போய் பாடி செக்கப் பண்ணணும், ஏதாவது சத்து குறைபாடு இருக்குமோ தெரியாது என்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எப்போவுமே இப்படி பேசுகிறதானே, அவங்கள்ட்ட கதையை நான் காதில் இழுக்கலை. ஆனால் அப்போத்தான் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பற்றி விசாரித்தாங்க, முக்கியமாக கதிரை பற்றி விசாரித்தாங்க. கதிரில் கொஞ்சம் கூட அவங்களுக்கு கோவமே இல்லை, என்னமோ தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அப்படி இருக்க வாய்ப்பில்லை, இப்படி பேசினவன்ல கோவம் இல்லாமல் இருக்குமா அவங்களுக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லத்தை, நான் சொல்கிறத நம்புங்க, அவங்களுக்கு கோவமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜிக்கு தெரியாது, ஏற்கனவே அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. கதிர்கிட்ட நான் தான் சொன்னேன், அதாவது வந்து என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய அம்மா இருக்கோன்னுன்றதை நான் தான் சொன்னேன்ன்றதை அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கதிர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அப்பத்தா. ஆனால் கதிர் தான் இந்த மாதிரி வந்து மோசமாக நடந்து கொள்கிறானே, நான் கொஞ்சம் கண்டித்து வைக்கணும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து இவங்க சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போனதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, அங்கே கதிரை சென்னையில் காண்றாங்களா, அல்லது போனால் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை நடக்க போதா, என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.